வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டநாதர் கோவில். கண்களையும் கருத்தையும் வெகுவாக கவரும் சிற்பங்கள். திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள திவ்ய தேசம் ஸ்ரீவைகுண்டம். மூலவர் வைகுண்டநாதர், தாயார் வைகுண்டவல்லி பூதேவி. நவ திருப்பதிகளில் ஒன்று, நவக்கிரகங்களில் சூரியனுக்குரிய தலம். இங்குள்ள திருவேங்கடமுடையான் சன்னதியில் நாயக்கர் காலத்து அற்புதமான சிற்பங்கள் உள்ளன. இந்த சன்னதி மிக அற்புதமான வேலைப்பாடுகள் தன்னுள் தாங்கி நிற்கிறது. வரிசையாக யாழி உள்ள தூண்கள், ஒவ்வொரு தூண்களிலும் விதவிதமான அழகிய சிற்பங்கள். மண்டபத்தின் மேல் பகுதியில் சுற்றிலும் பெருமாளின் மங்களாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களின் பெருமாள் வடிவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலின் சிற்பச் சிறப்பெல்லாம் இம்மண்டபத்தில்தான் அமைந்திருக்கின்றது. வரிசைக்கு 9 சிங்க போதிகையோடு கூடிய யாழிகள் இருக்கின்றன. போதிகை என்றால் தூண்களின் மேற்பகுதியாக அமைந்து மேலுள்ள வளையைத் தாங்கும் வகையில் அமைந்த தூணின் ஒரு கூறு ஆகும். யானை மேல் யாழியும் யானையின் மேல் சிங்கமும் அதன்மேல் யாழியும் உள்ள தூண்கள் அவை. தெற்கே இருந்து 3வது தரனில் யாழிகள் வாயில் அனுமார் நிற்கிறார். இங்குள்ள ஒவ்வொரு தூணின் மேலும் அனுமார் பல உருவங்களில் இருக்கிறார். குறிப்பாக ஆதிசேஷனை குடையாகக் கொண்டு தேவியருடன் காட்சி தரும் பெருமாள். மூவுலகமும் தன்னுள் அடக்கம் என்பதை உணர்த்தும் உலகளந்த பெருமாள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பதை உணர்த்தும் ராமர், அனுமான் சிற்பம். கணவரின் காலில் இருந்து முள்ளுடன் சேர்த்து வலியையும் எடுக்கும் மனைவி. நம் மீது தாவத் தயாராக இருக்கும் வானரம். நவநாரி குஞ்சரம் என்னும் யானை உருவ வடிவில் அமைந்திருக்கும் 9 பெண்கள். பஞ்சநாரி துரகம் என்னும் குதிரை உருவ வடிவில் அமைந்திருக்கும் 5 பெண்கள் என இதுபோல 1000 கதைகள் சொல்லும் சிற்பங்கள் நம் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கின்றன. மண்டபத்தில் முகப்பில் உள்ள தூண் ஒன்றில் அகோர வீரபத்திரன் காட்சி கொடுப்பார். இவைகளையெல்லாம் விடச் சிறந்த வடிவங்கள் 2 இம்மண்டப முகப்பில் உண்டு. ஒன்று, ராமன் சீதா பிராட்டி சகிதனாக தனது இலங்கை படையெடுப்புக்கு உதவிய சுக்ரீவனை அணைத்து அருள் பாலிப்பது. ராமன் சுக்ரீவனுக்கு அருள் பாலிக்கும் போதே லட்சுமணனும் அங்கதனையும் அனுமனையும் அணைத்துக் கொண்டு நிற்கிறார். இப்படி வானர வீரர்களை ராமனும் லட்சுமணனும் அணைத்துக் கொண்டு நிற்கும் காட்சி சிற்ப உலகிலே மிக அபூர்வமான ஒன்று. சுருங்கச் சொன்னால் இக்கோவில் சிற்பங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும், நம் கண்களையும் கருத்தையும் வெகுவாக கவரும். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.